எவன் அல்லாவின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? எவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் புறக்கணித்து கொண்டிருந்ததன் காரணமாக இழிவான தண்டனையை நாம் அளித்தே தீருவோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன். அப்போ இந்த உலகம் ஒரு ஒழுங்கமைப்புக்குள் இருக்க சொல்லி அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லுது. அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு ஒழுங்கமைப்பு தேவையில்லைன்னு ஒருத்தன் முடிவு பண்றான். அப்போ முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் தேவையில்லைன்னு டிக்ளேர் பண்ண. அதென்ன ஒழுக்கம், அதென்ன கட்டுப்பாடு, அதென்ன ஆடை கட்டுப்பாடு, அதென்ன பேச்சு கட்டுப்பாடு, அதென்ன பார்வை கட்டுப்பாடு, அதென்ன என் பொருளாதாரத்தை நான் எப்படி பயன்படுத்தணும், இது எப்படி கட்டுப்பாடு? அப்ப கட்டுப்பாடே இல்லாம வாழணும்னு நீ விரும்பினா அப்ப உலகத்தில் நீ வாழ்றது தகுதியானவனா? அப்ப இந்தியாவில் ஒருத்தன் வாழ்றான்னா கட்டுப்பாடு இல்லாம வாழ முடியுமா? எவ்வளவு கட்டுப்பாடு விதிக்குது இந்திய அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கம் எவ்வளவு கட்டுப்பாடு விதிக்குது. அப்போ ஒரு பூமியில ஒரு சிவிலைஸ்டு பர்சன், ஒரு கல்ச்சர்டு பர்சன், ஒரு பண்பட்ட ஒரு பக்குவமான ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை முறை சிறந்ததா அல்லது ஒரு ஒழுங்கமைப்பே இல்லாம கசகசன்னு வாழலாம்? எப்படி வாழ்றது? அதான் சொல்றேன். அப்ப என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யென புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? நான் ஒரு டிசிப்ளினுக்குள்ள வாங்குறேன், டிசிப்ளினே வேணாங்கிறீங்க. என்ன பசாது பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப டிசிப்ளினுக்கு வா அப்படின்னா அப்ப ஆளுக்கு ஒரு டிசிப்ளின் வச்சிருந்தீங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? டிசிப்ளின்னால ஒண்ணுதானே இருக்க முடியும். ஏன் டிசிப்ளின் ஒண்ணு, உங்க டிசிப்ளின் ஒண்ணு அப்படின்னா அப்ப உதாரணத்துக்கு இந்த அளவு நீர்வை மாதிரிதான். நான் 1500 கிராம் 1 கிலோ, நீ 2000 கிராம் 1 கிலோ. அப்போ முதல்ல 1 கிலோனா என்னன்னு முதல்ல முடிவு பண்ணும். அது முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஏமாத்துறானா ஏமாத்தலையான்னு சொல்லணும். ஆளுக்கு எல்லாத்துலயும் 1 கிலோ எழுதிருக்கு. இது இவ்வளவு பெருசா இருக்கு, இது இவ்வளவு பெருசா இருக்கு. அப்போ மெஷரிங் டூல் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஒரு டிசிப்ளினுக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல எது டிசிப்ளின் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். யார் ஃபிக்ஸ் பண்றது? நான் ஃபிக்ஸ் பண்ணா உனக்கு என்னடா அறிவு இருக்குன்னு நீ கேட்ப, நீ ஃபிக்ஸ் பண்ணா நான் கேட்பேன் உனக்கு என்னடா அறிவு இருக்குன்னு. அப்போ யாரு ஃபிக்ஸ் பண்ணும்? அவனுக்கு அறிவு இருக்கணும். யாருக்கு அறிவு ஜாஸ்தி? அல்லாஹ்வுக்கு தான் ஜாஸ்தி. அப்போ அதே மாதிரி அறிவு மட்டும் இருந்தா போதுமா? நீதியானவனா இருக்கணும். யாருக்கு நீதியானவன்? அல்லாஹ் நீதியானவன். அப்போ எல்லா தகுதியும் அல்லாஹ்வுக்கு தானே இருக்கு வரம்புகள் விதிக்கிறதுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேல வேற என்ன இருக்கு? அக்கிரமம் தான் இருக்கு. நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக இழிவான தண்டனையை நாம் அளித்தே தீர்வோம். அப்ப இந்திய சட்டங்களை நீ புறக்கணிச்சேன்னா நீ உனக்கு ஜெயில இழிவான தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ புறக்கணிச்சேன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய ஜெயில அங்க இருக்கு. அந்த இடத்துல அவன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நீ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும்.